ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எம்பிஆர் ஆர்ஓ சேனல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 20 லிட்டரு கீஜரை எப்படி சர்வீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த கீஜர் பார்த்தீங்கன்னா ஷார்ட் சர்க்யூட் ஆகுது, கரண்ட் வருது. தண்ணியில் கை வச்சோம்னா பார்த்தீங்கன்னா கரண்ட் வர ஆரம்பிக்குது. தண்ணி ரொம்ப நேரம் ஆகுது ஹீட் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது, அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது ஹீட் ஆகிறதுக்கு. ரொம்ப நேரம் ஆகியும் தண்ணி ஹீட் ஆக மாட்டுது. தண்ணியில் கை வச்சோம்னா ஷாக் அடிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கீஜருடைய எலிமெண்ட் இருக்கும், ராடு இருக்கும்ல, தண்ணி ஹீட் பண்ற ராடு. அது பார்த்தீங்கன்னா உள்ள டேமேஜ் ஆகி பிளாஸ்ட் ஆகிட்டு இருந்தாக்கா இது போல ப்ராப்ளம் வரலாம், எர்த்திங் ப்ராப்ளம் வரலாம். இப்போ நம்ம நேரடியாகவே கைட்டி பார்க்கலாம். அது பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கீஜரை எலிமெண்ட் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதான் அந்த கீஜருடைய இது பார்த்தீங்கன்னா பொசிஷனு. இதுல பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கனெக்ஷன், ஒயரிங் கனெக்ஷன் எல்லாமே எடுத்துடலாம். இதுல பார்த்தீங்கன்னா ஒரு ரீசெட் பண்ற இதுவும் இருக்கும், ஒரு தெர்மாஸ்டர் இருக்கும். டெம்பரேச்சர், இது அதிகமா டெம்பரேச்சர் ஆனா ஆட்டோ கட் ஆகிறதுக்கு ஒரு ரீசெட், 2 பட்டன் இது மாரி இருக்கும், தெர்மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பத்தி உங்களுக்கு வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே சொல்றேன். கீஜரை பத்தி ஃபுல்லாவே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற கமெண்ட் அரை மணி நேரத்துக்குள்ளே ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தெர்மாஸ்டர் ஓவர் ஹீட் ஆனாக்கா தெரியும்ல, அதுதான் இப்போ எடுக்கிறோம் பாருங்க. அந்த ராடு தான் பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. இப்போ ஒயரிங் கனெக்ஷன் எல்லாமே வெளியே எடுத்தாச்சு கீசர்ல இருந்து பார்த்தீங்கன்னா. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கீசர் உள்ள ஏற்கனவே தண்ணி இருக்கும், அந்த தண்ணிலாம் ஃபுல்லாக வெளியே எடுத்துட்டு தான் நம்ம இது பண்ண போகிறோம். இதான் டெம்பரேச்சர் இருக்கு பார்த்தீங்களா, இது இருக்கு பார்த்தீங்களா, ஒன்று ரீசெட்டுக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சருக்கு டேப் அடிச்சு வச்சிருக்கு பார்த்தீங்களா, நம்பர் போட்டு 45, 35. இது பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சருக்கு ஒரு 75 டெம்பரேச்சர்ல டேப் அடிச்சு வச்சிருக்கோம். நம்மளுக்கு டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா இருந்ததுனாக்கா 75ல வரும். இல்லைன்னா 75 ஆட்டோமேட்டிக்கா இதுனா வச்சுக்கினா ஹீட் ஆச்சுன்னா இது ஆட்டோ கட் ஆயிடும். டெம்பரேச்சர் இதுல ஆட்டோ கட் ஆயிடுச்சுன்னா இந்த ரீசெட் பட்டன் மேலே இதுவாயிடும். அதுக்கப்புறமேட்டு நம்மளுடைய லைட்டை எரிய ஆரம்பிச்சிடும். ஒரு லைட் ட்ரிப் ஆயிடும், இன்னொரு லைட் எரிய ஆரம்பிக்கும். அதை பத்தி ஃபுல்லா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம அந்த பழைய எலிமெண்ட் எப்படி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. போல்டு நெட்டை இப்போ லூஸ் பண்ணியாச்சு. இப்போ தண்ணியும் இருக்கும் இது உள்ள பாத்தீங்கன்னா. அதால எல்லாத்தையும் தெர்மாஸ்டர் எல்லாம் ஒயரிங் கனெக்ஷன் எல்லாமே வெளியே எடுத்தாச்சு, சைட்ல வச்சாச்சு. இப்போ பாத்தீங்கன்னா தண்ணி வர ஆரம்பிக்குது பாருங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஃபுல்லா காலி ஆகட்டும். அதுக்கப்புறமேட்டு நம்ம எலிமெண்ட்டை வெளியே எடுக்கலாம். நீங்க உங்க கீஜர்ல பாத்தீங்கன்னா மேக்சிமம் தண்ணி சீக்கிரமா ஹீட் ஆகலனாலே பாத்தீங்கன்னா எலிமெண்ட் ப்ராப்ளம் தான். இதனுடைய ராடை நீங்க மாத்தினாலே போதும் கீஜர் உள்ள இருக்கிறது. ஏன்னா பாத்தீங்கன்னா அந்த ராட்ல வெடிச்சிடும். ராடு வெடிச்சதுன்னா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எர்த்திங் கனெக்ஷன் வர ஆரம்பிக்கும். கை வச்சா கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி ஒரு எர்த்திங் பாயிண்ட் இதுவாகும். அதால பாத்தீங்கன்னா கீஜர் எலிமெண்ட் நீங்க செக் பண்ணிக்கலாம், சீக்கிரமாவே இதுவாகும். இது பாத்தீங்கன்னா 2 கிலோவாட், 2K கிலோவாட், 2000 இது கிலோவாட் பாத்தீங்கன்னா இதனுடைய இது கீஜருடைய பவர் பாத்தீங்கன்னா. அதை வெளியே எடுத்து உங்களுக்கு எல்லாமே காட்டுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாத்தீங்கன்னா கீஜர்ல ஃபுல் சர்வீஸ், கீஜருடைய ஸ்டோரேஜ் டேங்கும் எப்படி கிளீன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த கனெக்ஷன் எடுத்தாச்சுங்களா. இப்போ பாத்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபுல்லா தண்ணி புறா எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு பிறகு இப்போ தண்ணி எல்லாமே போயிடுச்சு. ராடு எடுக்கிறோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதான் எலிமெண்ட்னு சொல்லுவாங்க. 2 கிலோவாட், 2K கிலோவாட் ராடு. இது பாத்தீங்கன்னா இப்போ செக் பண்ணலாம். நம்ம ராடு பாத்தீங்கன்னா எவ்வளவு பெருசு உப்பிக்கின்னு இருக்குது பாருங்க. இது பாத்தீங்கன்னா அங்க பாருங்க கார்னர்ல டேமேஜ் ஆயிருக்கு. அதால தான் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எர்த்திங்ல எர்த்து வர ஆரம்பிக்குது, கரண்ட் வருது. இதுல பாத்தீங்கன்னா பாருங்க, இது புதுசு பழசு ரெண்டுத்துக்கும் வித்தியாசத்தை பாருங்க. ரெண்டுமே 2KW தான் போட்டு வச்சிருக்கோம் பாருங்க. கிலோவாட் தான் இருக்கும், 2K கிலோவாட் தான் இருக்கும். பழசும் புதுசையும் மென்ஷன் பண்ணி கூட பாருங்க, டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும். இப்போ பாத்தீங்கன்னா ஃபுல்லா அந்த எலிமெண்ட் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே காட்டுறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கீஜருடைய ஸ்டோரேஜ் டேங்கை எப்படி கிளீன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அவுட்புட்ல இந்த பாருங்க, இன்புட்ல கொடுக்க கூடாது. பைப் பாத்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்ல தான் கொடுக்கணும். கீஜர்ல இருக்கிற திசை ஹீட்டான தண்ணி வரும் பாத்தீங்களா, சுட தண்ணி வரும் பாத்தீங்களா, அதுல இன்புட் கனெக்ஷனை கொடுத்துடணும். இன்புட் கனெக்ஷனை கொடுத்து இப்போ டைட் பண்ணி வச்சிங்களா. இப்போ தண்ணியை ஓப்பன் பண்ணணும். இன்புட்ல கொடுத்து நம்ம தண்ணி ஓப்பன் பண்ணோம்னா கீஜர் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே உள்ள இருக்கிற மண், சாண்டு எல்லாமே டஸ்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா கிளீன் ஆயிடும். அந்த சுண்ணாம்பு இது எல்லாமே இருக்கும். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆப்போசிட்ல கொடுத்தாச்சு. கீஜர்ல பாருங்க எவ்வளவு தரம் ஃபுல்லாவே இதுவாகுதுன்னு சொல்லிட்டு
ஃபுல்லாக சேண்டாக தான் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா மண், கல், மண் ஃபுல்லாகவே நிரம்பி இருக்குது. உப்பு தண்ணின்றதால வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே அந்த சால்ட்டு இது எல்லாமே இருக்கும் கட்டி கட்டியாக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதையும் காட்டுறேன் பாருங்க. கீழே கீழே தெரியும் பாருங்க. அந்த சால்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டருடைய சால்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே தெரிய ஆரம்பிக்கும். ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இது பாருங்க. ஃபுல்லாக வெள்ளை வெள்ளையாக தெரியுதுங்களா? ஃபுல்லாக அந்த சால்ட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கீஜரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைப்லேயே வந்து ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணலாம். நம்ம ஃபுல்லாக கழட்டி இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. பாருங்க அவுட்புட்டில் வர கனெக்ஷனை இன்புட் பைப்பை கொடுத்தோம்னா அதுலேருந்து ப்ரெஷர் ரொட்டேஷனில் வந்ததுன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே க்ளீன் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாவே க்ளீன் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா க்ளீன் பண்ணோம்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாக்கு இருக்கு பார்த்தீங்களா? எதனா ஒரு துணி சாக்கு வச்சு இப்போ வந்து தண்ணி வந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா? கொஞ்ச நேரம் அடைச்சி வச்சு அதுக்கப்புறம் வெளியே எடுத்தீங்கன்னா இன்னமும் நல்லா க்ளீன் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா 2K இது பாருங்க. இதான் புதுசு. புது ராடு வந்து பார்த்தீங்கன்னா 2KW. பாருங்க இது எவ்வளோ மெலிசா இருக்கு பாருங்க. ராடு வந்து பார்த்தீங்கன்னா இதான் எலுமினன்ட்னு சொல்லுவாங்க. ஒரு 600 700 வரும் கடையில் வந்து வாங்கினீங்கன்னா. இது வந்து பார்த்தீங்கன்னா பழசுக்கும் புதுசுக்கும் வித்தியாசத்தை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே. பழசுக்கும் புதுசுக்கும் அங்கே பாருங்க சைடில் வந்து வெடிச்சு இருக்கு பாருங்க. பாருங்க கேப் இருக்குங்களா? இன்னும் நல்லாவே காட்டுறேன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. பாருங்க பழசுக்கும் புதுசுக்கும் சைஸ் வந்து ஒரே சைஸ் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா வெடிச்சதால வந்து பார்த்தீங்கன்னா பெருசாயிடுச்சு. காயில் வெடிச்சு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எர்த்து வர ஆரம்பிச்சிச்சு. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் டெஸ்டர் வச்சு இப்போ பாருங்க சாக்கு வச்சாச்சுங்களா? இப்போ சாக்கு எடுத்தாச்சு. எவ்வளோ க்ளீனாக தண்ணி வருது பாருங்க. ஃபுல்லாகவே இப்போ வந்து க்ளீன் ஆயிடுச்சு. கீஜர் வந்து பார்த்தீங்கன்னா கீஜரை பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டே இருங்க. வீடியோவில் எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கீஜரில் வச்சு இது பண்ணுற பாருங்க 2 ராடு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீஜர்லேருந்து தான் எடுத்தது. நீங்களே பார்த்துருப்பீங்க. கீஜர் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் இந்த ராடு வந்து பார்த்தீங்கன்னா எலிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதே சைஸில் தான் இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா 2000 கிலோவாட். இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புதுசு வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுறோம் பாருங்க. பொறுமையாகவே ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எப்படி எடுத்தோமோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே வச்சு ஃபிட் பண்ண போகிறோம். கனெக்ஷனில் தான் உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் டைம் பண்ணாது பாருங்க. எலிமெண்ட் ஒன்றுமே இல்லை. அப்படியே எடுத்துட்டு நம்ம அதே போல் எப்படி போல்டு நெட்டு கட்டினோமோ அதே போல் வந்து டைட் பண்ணிடணும். ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அதிலே கார்னர் கொடுத்து வச்சுருப்பாங்க. இதுக்கு நேராக தான் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து கொடுத்துட்டோம்னா வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதுக்கு நேராக கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலிமெண்ட் தெர்மாஸ்டர்னு சொல்லுவாங்கல்ல, இந்த தண்ணி வந்து அதிகமாக ஹீட் ஆயிடுச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ கட் ஆகும். ரீசெட் பட்டனு அதுக்கு தனியாக இருக்குது ஹோல்ஸு. அதையும் சொல்கிறேன் பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபுல்லாகவே டைட் பண்ணியாச்சு. கீஜருடைய எலிமெண்ட் ராடு வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எங்கே டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உடனே வந்து உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிடும். மெயினாக இம்பார்ட்டண்டான இடமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து கீஜரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் தண்ணி வந்து ஹீட் ஆக டைம் ஆயிடுச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா எலிமெண்ட் ப்ராப்ளமாக கீஜரில் இருக்கிற கனெக்ஷன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஓப்பன் பண்ணுற பாருங்க. அந்த கனெக்ஷனை ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு இன்புட் அவுட்புட் கொடுத்தோம் பார்த்தீங்களா? இந்த கனெக்ஷன் இப்படி இருக்கக்கூடாது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் கனெக்ஷனு. கீஜருக்கு வந்து அவுட்புட்டு. மேலே வந்து அவுட்புட் கனெக்ஷனில் கொடுத்து நம்ம வந்து க்ளீன் பண்ணியாச்சு. பாருங்க இப்போ வந்து கீஜர் பைப் வந்து மாட்டியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 கனெக்ஷன் இருக்குது. இது பாருங்க பேஸ் நியூட்ரல் இருக்குங்களா? பேஸ் நியூட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரலே வச்சுக்கோங்க. நியூட்ரல் ஒரு லைன் வந்து பார்த்தீங்கன்னா பல்பில் வருது. இண்டிகேஷன் பல்பில் வருது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த தெர்மாஸ்டர் இதுவில் வருது பாருங்க. தெர்மாஸ்டர் ஆட்டோ கட் ஆகும் பார்த்தீங்களா? ரீசெட் அதிலே போட்டு வச்சிருக்காங்க பாரு. ரீசெட் டைப் அப்படின்னு மேனுவல் ரீசெட் டைப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதான் வந்து ரீசெட் ஆகுது. அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா தெர்மாஸ்டரில் ஓவர் ஹீட் ஆகி கட் ஆச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரீசெட் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஏரிய ஆரம்பிச்சிடும். பேஸு நியூட்ரலு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது பாருங்க பேஸ் வருதுங்களா? சரி நியூட்ரல் வருதுங்களா? ஒரு நியூட்ரல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டாப் ஆகிடுது பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்தே எடுக்கிறோம் பாருங்க நியூட்ரல். இதுலேருந்தே எடுத்து இன்னொரு இதில் கொடுக்குறோம் பாருங்க. இது போகுதுங்களா? அந்த சைடு இன்னொரு பல்ப் இருக்கும். டபுள் பல்ப் இருக்கும். இண்டிகேட்டர் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இண்டிகேட்டரில் போகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ். இதுக்கு வந்து பேஸ் கொடுக்குறோம். தெர்மாஸ்டரில் வந்து பேஸ் கொடுக்குறோம். பேஸ் லைனு இந்த வருங்க. இது வருதுங்களா? 2 லைனா பேஸ் நியூட்ரல். இது வந்து பேஸ் இங்கே ஒரு பேஸ் குத்தாச்சுங்களா? அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பேஸ் இதுலேருந்து எடுக்கிறோம் பாருங்க. இது வருங்க 2 லைன் போதா? இன்னொரு இதே போது பாருங்க.
இன்னொரு லைன் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வருது பாருங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லைனில் கொடுக்கணும், கீஜரில் வந்து கொடுக்கறதுக்கு தான் வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நியூட்ரலு பாருங்க, நியூட்ரலு, ஒன்று வந்து பேஸு. வீடியோவில் எந்த கனெக்ஷனில் எங்கே டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து ரீசெட் பண்ணுறது. அது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஓவர் ஹீட் ஆனாக்கா இதுவாத்து மீட்ரு அதில் வந்து கொடுத்து வச்சுருக்காங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளாக என்னன்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா தெர்மாமீட்டர். அந்த தெர்மாமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஹீட் ஆயிடுச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரீசெட் ஆகிடும். பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் கட் ஆகி லைட் ஏறி ஆரம்பிச்சிடும். பேஸ் கொடுத்துருந்தோம்னா பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா லைன் கட் ஆயிடுச்சுன்னா நியூட்ரலாக மாறிடும். நியூட்ரல் வந்து டைரெக்டாக போகாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் எலிமினன்ட். அந்த எலிமினன்ட்டு இப்போ காட்டுற பாருங்க உங்களுக்கு. திருப்பியும் லைன் சொல்ல, இது வந்து எர்த் லைனு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எர்த்திங்க்கு. பாருங்க பேஸு நியூட்ரல் ஒன்றுமே இல்லை. இதுலேருந்து சிங்கிள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய இண்டிகேஷன் லைட் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆயிடுச்சு. ஒன்று இதில் வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சிருச்சு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கையில் இருக்கிறத வச்சு தான் பண்ணுறோம். இது வந்து ரொம்ப பவராகவும் லைட் எரியாது. கிரீன் லைட் இது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம வந்து பல்பை மாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஏன்னா இப்போ கடைக்கும் போயிட்டு மாற்ற முடியாது. நம்மளால என்ன பல்ப் இருக்கோ அதுதான் வந்து நம்ம வந்து இது பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சதை கொஞ்சம் ஓரளவாவது ரெடி பண்ணுறோம். பாருங்க இப்பயும் கனெக்ஷன் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு நியூட்ரல் லைன் தான். அந்த பாருங்க நியூட்ரல் லைன் டைரெக்டாக வருதுங்களா, அந்த நியூட்ரல் லைனில் தான் நம்ம வந்து பல்பில் வந்து இப்போ வந்து இது பண்ணிட்டு இருக்கோம், கனெக்ஷன் கொடுக்குறோம். பல்பில் வந்து முடிகிறோம். கரெக்டாக பாருங்க, பல்ப்லேருந்து கரெக்டாக இதுக்கு போகுது பாருங்க, தெர்மாஸ்டர் இதுக்கு போகுது, ரீசெட் இதுக்கு வந்து பல்ப் வந்து பாருங்க, பல்ப் வந்து ஃபிட் பண்ணியாச்சு. ஒரு லைட். இந்த பல்ப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பவராகவும் எரியாது, லைட்டாக தான் எரியும். கிரீன் கலரு ஆன் பண்ணாலே தெரியும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் எல்லாமே கொடுத்தாச்சு. உங்களுக்கு வந்து கனெக்ஷனில் எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஹீட் ஆனாக்கா அந்த ராடு இந்த பாருங்க நீட்டாக இருக்குங்களா. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இதாக இருக்கும், கொஞ்சம் குட்டையாக இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் கொடுத்தாச்சுங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெர்மாஸ்டர் லைன் எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஒன்றுமே இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் நியூட்ரல் கணக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க எடுத்துட்டு வெளியே இன்னொரு டைமும் காட்டுற மாதிரி உங்களுக்கு வந்து உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே எடுத்து இது பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ். பொறுமையாகவே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபிட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒயரிங் கனெக்ஷன் தான். நான் நியூட்ரல்னு சொன்னேன் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து இப்போ கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து எர்த் இருக்கும், நியூட்ரல் இருக்கும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பேஸில் ஒரு பல்புக்கும் போகுதுங்களா, இதுக்கும் வருது பாருங்க எலமெண்ட்டுக்கும் ஒரு கனெக்ஷன் கொடுத்தாச்சுங்களா. நெக்ஸ்ட் இன்னொரு கனெக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது இல்லை, ரிங்கு இல்லை, அப்படியே உள்ளே வச்சு ஒயரே வச்சு டைட் பண்ண போகிறோம். இந்த கிரீன் கலராக இருக்கிற ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா எர்த்திங்க்கு ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எர்த் இது வந்து பார்த்தீங்கன்னா பாடி இதுல எங்கேனாலும் கொடுத்துக்கலாம். அதிலே தனியாக ஸ்க்ரூ போல்டு நெட்டில் எதில் வேணாலும் டைட் பண்ணி கொடுத்துக்கலாம். பாருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பேஸ் நியூட்ரல் கொடுத்தாச்சு பாருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவாக காட்டுற மாதிரி இருக்குது பாருங்க. கனெக்ஷனு ஃபுல்லாக வந்து கொடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ பெரிய கீஜரில் இவ்வளோ தான் கனெக்ஷனு. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த தெர்மாஸ்டர் 2 இருக்கும், அவ்வளோதான். எலிமினன்ட் இருக்கும், வேறு ஒன்றுமே இல்லை. கனெக்ஷனு 2 இண்டிகேஷன் பல்ப் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவுமே இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா
கனெக்ஷன் வந்து ஃபுல்லாகவே ஃபிட் பண்ணியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நெட்டு போட்டு நல்லாவே டைட் பண்ணியாச்சு. இது பாருங்க அந்த டேமேஜ் ஆனது இப்போ அது வெடிச்சிருக்கு பாருங்க, நல்லாவே தெரியுதுங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இல்லைமே இதை பாருங்க ஃபுல்லாக வெடிச்சிருக்கு பாருங்க, நல்லா தெரியுது பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இல்லைமேட்டு ஃபுல்லாக வெடிச்சு நல்லா கிராக் ஆகிருக்கு. அதால் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் கொடுத்தோம்னா வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆகி நம்மளுக்கு வந்து எர்த்திங் பாஸ் ஆக ஆரம்பிக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஓப்பன் பண்ணி விட்டுடலாம் நம்ம வந்து கனெக்ஷன் கொடுத்து. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்புட் அவுட்புட் கனெக்ஷன். இது வந்து இன்புட் இப்போ கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து அவுட்புட்டு, ரைட் சைடில் இன்புட்டு. இப்போ வந்து இன்புட் கனெக்ஷன் கொடுக்குறோம் பாருங்கள். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை ஓப்பன் பண்ணணும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லீக் ஆகாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். லீக் ஆச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெப்லான் டேப் யூஸ் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெப்லான் டேப் யூஸ் பண்ணிங்கன்னா லீக்கை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைட் பண்ணியாச்சு. ஃபுல்லாகவே டைட் பண்ணிட்ட பிறகு இவருங்க அந்த ஸ்பேனருக்கு இது வந்து இதுவே இல்லை, இது கையாலே வச்சு நம்ம டைட் பண்ணிடலாம். ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே ஒரு ஸ்பேனருடைய இது வந்து கொடுத்துருப்பாங்க எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாமே வந்து டைட் பண்ணியாச்சு, கனெக்ஷனும் கொடுத்தாச்சு. கீஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கீஜரை வந்து செக் பண்ணலாம். கீஜரை வந்து ஆன் பண்ணியாச்சு. கீஜர் ஆன் பண்ண உடனே அந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட்டாக தான் தெரியும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கீஜருடைய லைட் இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து மாற ஆரம்பிக்கும். நல்லா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட இப்போ ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. கரெக்டாக அந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற லைட் எரியுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க ஆஃப் ஆகுது, பார்த்தீங்களா? எரியுதுங்களா? கிரீன் கலர் லைட் எரியுது பாருங்க. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி போடுறேன். இப்போ வந்து பாருங்க நல்லாவே பாருங்க எரியுதுங்களா? ஃபுல்லாகவே எரியுது. லைட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஆஃப் ஆகுது, எரியுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்ல இருக்கு, தெரியுதுங்களா உங்களுக்கு? நல்லா பல்ப் வந்து கொஞ்சம் பவராக இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பவரான பல்ப் இல்லை, நம்மளால கிடைச்சதை வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். பாருங்க ஆஃப் ஆயிடுச்சு. ஆன் பண்ணால் எரியுது லைட்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீஜரு ரெடி ஆயிடுச்சு, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்மளுக்கு வந்து தெரியணும் லைட் எரியுது அப்படின்னு சொல்லிட்டு, லைட்டாக தெரிஞ்சாலும் பரவாயில்ல. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியும் ஓப்பன் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டேப்பில் தண்ணி வர ஆரம்பிச்சிடும். கொஞ்ச நேரம் ஓப்பன் பண்ணோம்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் தண்ணி நல்லா வர ஆரம்பிச்சிச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஹீட்டாக வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தண்ணியில் எர்த்து எதனா வருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெஸ்டரை வச்சு செக் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் ஹீட்டாகவே வர ஆரம்பிச்சிருச்சு. செக் பண்ணியாச்சு, கை வச்சு பார்த்ததுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டாக வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் சர்க்கியூட்டும் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எர்த்து ப்ராப்ளம் எதனா வருது அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்டரை வச்சு செக் பண்ணிடலாம். எர்த்து எதுவும் வரல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணியாச்சு டெஸ்டரை வச்சு, தண்ணிலையும் எதுவும் இல்லை. சேஃப்டி ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எர்த்திங் ப்ராப்ளம் எதுவுமே இல்லை, நல்லா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவில் எந்த குறையாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஆன் பண்ணுறோம். அந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கிரீன் லைட் எரிஞ்சிட்டு இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட் ஆன் பண்ணுற பாருங்கள், ஆன் பண்ணியாச்சு. நல்லா பாருங்கள், லெஃப்ட் சைடில் இருக்கிற லைட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆன் பண்ணி போடுறோம், நல்லாவே தெரியுது. இப்போ வந்து க்ரீன் லைட்டு கலரே தெரியும் லைட்டாக. நான் வந்து பார்த்தீங்கன்னா பவரான லைட்டு போடலை. இது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவே வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஹீட்டாக ஆரம்பிக்குது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 5-10 நிமிஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஹீட் ஆகுது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ஹீட் ஆகுது. எர்த்திங் ப்ராப்ளமும் இல்லை, எந்த ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் கீஜருடைய ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் சரி,
நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீஜரில் எர்த்து ஷார்ட் சர்க்கியூட் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் சரி, சீக்கிரமாக தண்ணி ஹீட் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆனாலும் சரி, இதே ப்ராப்ளம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேட்டரை தான் மாற்றணும். இதான்